முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கட்டை தான் வந்து சரி பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ளமேஷன் நம்ம வயிற்று பகுதியிலேருந்து தான் வந்து தொடங்கும். ஸோ முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது. அடுத்ததாக நல்ல ப்ரோபயாட்டிக்கும் ப்ரீபயாட்டிக்கும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது. ஸோ ஏன்னா கட் பாக்டீரியாஸ் பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னாலே 80% இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புல வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய குழந்தைகளில் வந்து இன்றைக்கி இன்ஃப்ளமேஷன் வந்து உடம்பு வெயிட் அதிகமாகிறதுக்கான காரணம் சி செக்ஷன் வந்து பண்ணுறது. அதனால் அவங்களோட என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸஸ் தான் அவங்க கட்டில் வந்து போய் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அம்மா கிட்டேருந்து வராது. ஸோ ஏன்னா வெஜினல் டெலிவரியில் அம்மா கிட்டேருந்து அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய அப்போ காலத்துலலாம் நிறைய வந்து வெயிட் கெயின் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ அதனால் கட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ நம்ம பனானா வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வெங்காயம், பூண்டு. ஸோ இதெல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீபயாட்டிக்காக வந்து இருக்கும். ப்ரோபயாட்டிக் வந்து மோர் வந்து எடுத்துக்கலாம், நீராகாரம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டு நல்லா வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு காய்கறிகள், பழங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது. நல்ல எல்லா நிறத்துலையும் இருக்கிறது, மஞ்சள் நிறத்தில், அதே மாதிரி ஊதா நிறத்தில், இந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம நிறைய வந்து எடுத்துக்கணும். ஸோ காலை உணவாகவே நம்ம இட்லி, தோசைக்கு பதிலாக ஏதாவது ஒரு சாலட் வந்து எடுத்துக்கிறது, பயறு வகைகள் வந்து எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 இட்லியோ இல்லை 3 இட்லியோ சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நம்ம பழங்கள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்ததாக ஃபாஸ்டிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நைட்டில் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில் 7 மணி வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மஞ்சள், சீரகம், சோம்பு, இந்த மாதிரியான ஒரு ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து உணவில் வந்து சேர்த்துட்டு பாரம்பரிய முறைப்படி வேக வச்ச உணவுகளை அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நல்லா வந்து குறையும். கூடுதலாக நல்ல இரவு தூக்கமும் வந்து அவசியம். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சுவாச பயிற்சிகளோ தியான பயிற்சிகளோ வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் வெயிட்டை வந்து குறைக்கலாம்.